This evening I want you to turn with me in your Bibles to Judges chapter 7 please. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை எப்படி நம்பிக்கையுள்ள சூழ்நிலைகளாக நாங்கள் மாற்றலாம் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எல்லாமே தேவன் செய்வார் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் முழித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே கர்த்தர் செய்வார் என்று அவர் என்ன உங்களிடத்தில் பேசினாரோ அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எழும்புகிறதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் முதல் நாம் வாசிக்க தொடங்கினோம். தொடர்ந்து நாம் இப்பொழுது அதை ஒரு உதாரணம் மூலமாக பார்க்க போகிறோம். We are going to understand this in the light of scripture about why in Judges chapter 7 when we don't do what we say we will do or we must do or even understand what we must do but think God will do everything for us, then it becomes impossible for God to work in our lives fully. Because even though He wants to prosper you, He is unable to do something for you when you are not yielding your part of your life to fulfilling His plan and purpose for your life. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம். 22,000 மக்கள் பயத்தினாலே திரும்பி சென்று விட்டார்கள் என்பதை குறித்து நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஏற்கனவே வாசித்தோம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டை இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வர கடவன், உன்னோடு கூட வரலா ஆகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அதை குறித்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. எந்த இடத்திலே நான் அதை அந்த பிரிவினையை கொண்டு வருவேன் என்று அவர் சொல்வது முக்கியம். தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, take them to the place where water is flowing. That will be the place where I will decide who will go with you and who must not go with you. Now I want you to follow this. God could do His part of the choosing when Gideon had done his part of bringing the people with him. Can I have an amen, please? Had Gideon not come with people, Gideon would not have done what God said and asked for him to do. Now that's what is important. பாருங்கள், இந்த தெரிந்து கொள்ளுதல், தண்ணீர் அண்டைக்கு நீங்கள் செல்லும் வேளையிலே நான் அதை சொல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது முதலாவது காரியம். இரண்டாவது, கிதியோன் மக்களை கொண்டு வரவில்லை என்றால் அந்த தெரிந்து கொள்ளுதலையே கர்த்தரால் செய்ய முடியாமல் இருந்திருக்க வேண்டும். He would never have been able to make the choice of who would go with Gideon. Now that's what I'm trying to get you to see. You do your part, God will do His part. You refuse to do your part, then God cannot do what He said He will do. Because He finds in you a reluctance to obey. கீழ்ப்படிந்து நடப்பதற்கு தயக்கம் இருக்கும் மக்களாக உங்களை அவர் பார்க்கும் வேளையிலே அதே ஒரு சூரை போல உங்களுக்கும் அவருக்கும் நடுவிலே எழும்பும். இந்த தடையின் நிமித்தம் அவர் உங்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் அவர் அப்படியாகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் வரைக்கும் அப்படியே மௌனமாக காத்து கொண்டிருப்பார். Now this is where people again have a problem. You mean to say God will keep waiting? Yes, He'll keep waiting. It's got to be the reverse. You wait upon Him, but then some people make Him wait upon them. So He waits. The only thing is you grow older.
It becomes harder and tougher as you keep waiting and waiting and waiting, refusing out of either arrogance or ignorance to do your part of the deal that God's calling you to do. It's either ignorance or arrogance or pure disobedience. You just don't want to listen. You just don't want to do it. Then how can God do what He said He will do? கர்த்தர் நான் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை அவர் எப்படி செய்ய முடியும்? வாசிக்கலாம். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். Separate the people. The ones who lick the water like a dog does from the ones who bend their knee and bow themselves to drink of the water. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவார்கள் என்றார். Send the others back. With 300 people who took the water in their hand and lapped it with their tongues, I will save you. Now why this division is the question. The division is to see that man doesn't pride himself in his own prowess, in his own strength of numbers. கர்த்தருக்கு விரோதமாக பேசாத படிக்கும் என்னால் சாதிக்க முடியும் என்று தனிப்பட்ட முறையிலே ஜனங்கள் அதிகமாக இருப்பது நிமித்தம் மீதியானரை நாங்கள் வென்றோம் என்று சொல்லாத படிக்கும் கர்த்தர் இந்த பிரிவினையை வரும்படிக்கும் தெரிந்து கொள்ளுதலையும் அவர் செய்து 300 பேர் மூலமாக உங்களுக்கு நான் ரட்சிப்பை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். Now listen, even the 300 had to go down into battle. Even though God said I will save with the 300, they had to do something. It's always the case with man. If God tells you He's going to do something in your life, you got to prepare yourself for that something He's going to do in your life. Preparation forms an important part in your overall seeing the will of God and the plan of God come to pass in your life. You've got to be a prepared vessel. Some people are never prepared. Prepared vessels see a lot of blessing. The 5 P's of good success is prayerful preparation prevents poor performance. You can add a 6P. Private prayerful preparation prevents poor public performance. Another P. 7 P's of good success. Private prayerful performance prevents poor public performance. You prayerfully prepare in private. Then you go out publicly to perform. You are not put to shame because you know your subject well. You know what you have to speak well. You have already prepared. Your presentation is sound. You have your points in order. You have everything well charted out and on paper. You look at an unprepared vessel, he's like a scatterbrained character. You don't know what he's trying to talk. Everything is coming by bits and pieces and there's no right coherence in what he wants to say, what he wants to communicate.
That's why even the best orators have their speeches written down to the T. Their deliverance or their delivery may be astounding, but every bit of what they're going to speak is already documented. I don't know whether you've seen a man called John Haggai preaching on God TV. Haggai or John Haggai. He's a man who's been used of God for so many years. He's a preacher of God's word, a teacher of God's word. But you will find him all the time having his eyes on his notes. Not because he doesn't know, but he understands that when he is being aired all over the world, then he's got to be right when he makes his points. Can I have an amen, please? Only fools come with extempore talks, which never really hold water. Some people say, oh, he's an extempore speaker. No. You find these people who talk extempore don't have much strength to what they're saying. When you compare that to a man who's come prepared. Listen to this and listen to this good. God said he would save the Israelites with the 300. But even the 300 had to do something. 300 பேரை வைத்து நான் இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு ரட்சிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த 300 பேரும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. அதை குறித்து நாம் வாசிப்போம். Let's keep reading, please. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காளங்களையும் எடுத்துக் கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலரை எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். நீ போ, உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். நீ போ, உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். You apply, the job is yours. You prepare for the interview, you're getting the job. You're getting that place for what you are preparing for. Some say, but I attended 6 interviews. It doesn't matter. Maybe the first 6 companies is not the place where God wants you to be. The 7th is, go prepared. Don't go unprepared. It's awfully disturbing to see people going for interviews, never preparing. Some of them say, well, the Holy Ghost will give me the word to speak. Listen, even for the Holy Ghost to give you the word to speak, you must know what word he is giving. There are your people. People think I'm blaspheming. No. For the Holy Ghost to give you the word to speak, you must know your subject well. You must know for what you're going into that company for. Don't fool yourself. Some think they're ultra spiritual by the way they talk. They are fools. Remember, the Holy Ghost would give the word to people who were unjustly brought before judges. Not for people who are going for jobs. How many of you are seeing what I'm saying? People who are going for jobs must learn the language for which job they are going for. One mistake will stop you from getting the job. This morning a sister spoke to me of how she had to rephrase her biodata to match the company requirement
for which she was applying for. One little bit of extra detail was there. It stopped her from making it in the interview. Now she has to rephrase the biodata. Thank God she's willing to change. Some never want to change. Some will always say, no, that's how I'm going to have my biodata. Wrong. Gone are those days of common, general biodatas. Nobody has time to read them. Ask anyone in the HR department. Some people look at me and say, what are you talking? I'm talking what I'm hearing. Those long 8-page biodatas nobody bothers about. They want to see what you know in as quick as you can put it. In a nutshell. Because when they see your biodata, they know the man knows his job or not. They don't want your stories. In those days, we used to write stories. We used to think it's one big history they're asking us for. So they'll hype the biodata. They'll make a lot of things which they shouldn't be included in the biodata. Today you will have your biodatas rejected. Make it as small as possible. Get a proper man. Please listen. If you didn't know, get somebody who knows to prepare biodatas to help you prepare your biodata. Don't be so stubborn and think, well, I'll do it the way I want it. No, you better get some help in preparing your biodata. Have humility in your heart. Before honor comes humility. God resists the proud. Unteachable men never make it. I mean, this is not just here. It happens even with people who want to immigrate and go from one nation to another nation. They say, no, I'll fill up the form myself. So they sit and fill up the form. One small place, one little point, one finer detail which they shouldn't include. They will include that. The entire biodata is rejected. The entire application is sent back. And they're wondering, why on earth did the immigration man not give it to me? You don't know, brother, what kind of a fight I'm going through. My friends, it's a fight of foolishness. Get the foolishness off. Put the wisdom of God in your life. Get somebody to help you who's helped people to go there. Then you begin to see God at work in your life. That's what people don't want to listen to. But that's how prosperity comes. That's how increase comes. That's how promotion comes. Nobody wants to listen to stories. வேலைக்கு செல்ல போகிறீர்களா? நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் வேளையிலே போக மாட்டேன் என்று சொல்வீர்கள் என்றால் கர்த்தரே வந்து வேலை கொடுப்பார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. வேலை அப்படியாக வருவது கிடையாது. அதுவும் வேலைக்கேற்ற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் போடுகிறீர்களா? என்ன தேவையோ அதுக்கேற்ற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட வேண்டும். பொதுவான ஒரு அப்ளிகேஷன் நான் வைப்பேன், வேண்டுமென்றால் எடுக்கட்டும், இல்லை என்றால் நான் போவேன் என்று சொல்வீர்கள் என்றால் அந்த இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டியதாக இருந்தாலும் இன்னொருவன் அந்த இடத்திலே உள்ளே நுழைவான். Another man will enter into your position where God wants you to be. If you're foolish enough to just say, I will not learn, I will not prepare. You ask anybody. Because I meet with people of different walks of life. I sit on a place where I see both sides of the coin. I see people coming for jobs. I see also people who tell me, if you know somebody, send the person over. So I'm seeing both sides of the coin. On the one side, I ask the people who are going for an interview, are you prepared? They laugh and tell, no, pastor, you pray. I mean, I am praying always. What are you trying to do? Find out about my prayer life. I know what I want. I get what I want. But what about you? Some are trying to find out whether the pastor has a prayer life. You pray, pastor. For what? You want a job? You prepare. You're going for an interview? You prepare. Make it a prayerful preparation. Find out what will be asked. Prepare for that place. Don't try to check out somebody else's prayer life. You find out whether you have a prayer life first. Then, what else? I look at the people who want a job, who say, send me a man. I ask them, what kind of a man do you want? Pastor, he should be able to fit into this and this and this.
They know the profile well. So if a man comes with a different profile, they don't take him. They'll just call me up and say, well, we'll wait, pastor. I think this man may not suit the role. When you call the man over and ask him, what did you go and say? He says, I showed you, that application. I say, no, but the man wanted this position. They're so stubborn, they say, well, only one we prepared. We can't prepare another one. Please, don't fool yourself. I mean, if we don't talk about this to you, you'll get the picture wrong. I think pastors must tell their flock everything, not just prayer, even how promotion comes, how preparation is important in life. Because most people don't. People assume the Holy Ghost will put the word in my mouth. Half the time they are dumbstruck. They say, I went for the interview, I became like Ezekiel. I couldn't speak a word. The saddest thing is, they didn't get the job. Don't fool yourselves. When you understand about hopeless situations turning around into situations of hope, there is a twofold responsibility. God and man working together. Can I have an amen, please? கர்த்தரும் மனிதனும் ஒருமனப்பட்டு செயல்படும் வேளையிலே நல் காரியங்கள் அந்த நேரத்திலே நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தரே செய்வார், இல்லாவிட்டால் நான் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் மனிதர்கள் தவறு செய்கிறார்கள். There's another group of people. They are the ultra I made it by myself people. They never depend on God. They think it's everything that they do alone that matters in life. They also will someday run up against a wall. They will find at one place they're not able to progress beyond one point. That's when they get frustrated. And some of them, when they find that form of rejection come their way, end up ending their lives also. They're not able to stand rejection. They're not able to handle rejection. They're not able to handle life. Ahithophel was one such man. Another man was Judas Iscariot. They're all self-made men. They're trying to make it on their own. They're not dependent on God. Ultimately, they end up killing themselves. Or they end up being frustrated. They're not able to handle life. No. God's not calling you to be frustrated. God's calling you to do something with your life. With His help. Amen. We're going to continue this next week. அடுத்த வாரம் இதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் கர்த்தரும் நீங்களும் ஒருமனப்பட்டு செயல்படுவீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றும் தேவனாக இருக்கிறார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். You will find that God is a God who fulfills His plan and purposes in your life if you will both work together. God and you together. Let's rise up to our feet this evening.